என்னோடய பேர் கவிதா. நான் பருவதனரிலேருந்து வரேன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து இங்கே யோகா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நானும் வந்து ஒரு 4 days வந்து கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது மூலமாக நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அண்ட் தென் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த அமைச்சு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஜோதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கத்தாலமேடு வில்லேஜ். வாழும் கலை பயிற்சியில் சுதர்சனகிரியாக பயிற்சி எடுத்தோம். அதில் வந்து நான் எனக்குள்ளே வந்த மாற்றம் என்னென்னா, கோவத்தை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்ற ஒரு மாற்றம், அமைதி, மன அமைதியை நான் உணர்ந்தேன். ஜெய் குருதேவ். வணக்கம். என்னோடய பேர் ஐஸ்வர்யா. நான் முகூர்லேருந்து பேசுகிறேன். நான் வாழும் கலை மையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த வாழும் கலை மையத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம பிரிஸ்டல் கோன் நிறுவனத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து அந்த வாழும் கலை மையத்து மூலிமா சுதர்சன் கிரியா பயிற்சியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சி எடுத்துக்க முன்னாடி பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வாகவும் சோம்பேறித்தனமாக ஏதாவது வேலை செய்யணுமே சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ வேலை செஞ்சு முடித்தாலும் உடம்பெல்லாம் வலி இருக்கும். ஆனால் இப்போ இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். எந்த வலியுமே இல்லை, சோர்வு இல்லை, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. உடம்பு அப்படியே லேசாக இருக்குது. எல்லா வேலையும் நல்லா செய்ய முடியுது. ரொம்ப நன்றி இந்த வாழும் கலை மையத்துக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழும் கலை மையத்துக்கு நன்றி. எனக்கு இதை கற்றுக் கொடுத்த குருஜிக்கு நன்றி. நன்றி. ஜெய் குருதேவ். ஜெய குருதேவ். என் பேர் மகாலட்சுமி. நான் முகூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த கலையை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் உடம்புக்குன்னு சொன்னாங்க. இதை நான் கற்றுக்கிட்டேன். இந்த 5 நாள் பண்ணதில் எனக்கு மோஷன் பிரச்சனை, உடம்புக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இதை கற்றுக் கொடுத்த குருமங்கைக்கு ரொம்ப நன்றி. பேர் வந்து நகோமி. எனக்கு இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி குதிங்கால் வலி ரொம்ப இருந்தது. இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்குது. பஸ்ஸிலலாம் கால் தொகை போட்டு உட்கார முடியாது. வீட்லேயும் டக்குன்னு உட்காந்துலே எழுந்திரிச்சு நடக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இந்த யோகா கிளாஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வழி நல்லா இருக்குது. இதுக்கு உதவி செஞ்ச யோகா மாஸ்டர் அவர்களுக்கும், எங்களுக்கு உதவி ஸ்பான்சர் பண்ண பிரெஸ்ட் கோல்ட் கம்பெனிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஜெயகுருதேவ். கிராமப்புற ஆனந்த அனுபவ பயிற்சின்னு சொல்லி ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து எங்கள் குரு வந்து குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவங்களோட ப்ராஜெக்ட் பாரத் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எங்களுக்கு கிறிஸ்டில் கோல் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக இலவசமாக பயிற்சி கொடுத்தாங்க. ஆசிரியர் வந்து சரஸ்வதி அவங்க வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நான் வந்து மங்கமால்புரம் கிராமத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து இந்த எங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்கள்களெல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த பயிற்சிக்கு வந்து எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக உணர்கிறோம். இந்த பயிற்சி வந்து எப்படின்னா, அவங்க எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு இலவசமாக ஒரு பயிற்சி கொடுக்குறோம், குருஜியோட இது ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக குருஜியிலேருந்து இந்த இலவச பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லி ஆசிரியர் வந்து எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் எங்கள் மக்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது எல்லாத்துக்கும். அப்படியே மனசும் உடம்பும் ரொம்ப லேசாக இருக்குது. இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யணும். எல்லோரும் தொடர்ந்து செஞ்சு அதில் பயன்பெறணும். குருஜிக்கு ரொம்ப எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அதே மாதிரி எங்களோட ஆசிரியர் சரஸ்வதி அவங்க இதை கொண்டு வந்தவங்களுக்கும் மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். ஃபாலோஅப் இதெல்லாம் பண்ணி எல்லாருமே நல்லா பயன்பெறணுன்ட்டு எங்கள் ஆசிரியர் ரொம்ப இதாக சொன்னாங்க. பிரிஸ்டல் கோன் நிறுவனமும் இலவசமாக கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஜெய் குருதேவ். கிராமப்புற ஆனந்த அனுபவ பயிற்சி வந்து பிரிஸ்டல் கம்பெனிக்காரங்க வந்து இதுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நிறைய மக்கள் பயனடையணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 2வது, உள்ளமும் உடலும் தூய்மையும் மேன்மையும் அடைந்து ஜெயக்குரோட ஆசீர்வாதத்தால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லபடியாக நீண்டி வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நாங்கள் வாழ்க்கோம் அந்த நிறுவனத்தை. என் பெயர் ஸ்ரீமதி. நான் சீப்புகர் கிராமத்துக்கு வரேன். 4 நாளாக இவங்க கொடுத்த பயிற்சினால கொஞ்சம் ஆக்டிவாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கை கால் வலியில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் இந்த அமைப்புக்கு ரொம்ப நன்றி. என்னோடய பேர் கவிதா. நான் பருவதனரிலேருந்து வரேன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து இங்கே யோகா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நானும் வந்து ஒரு 4 days வந்து கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது மூலமாக நம்ம வந்து
மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அண்ட் தென் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த அமைச்சு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ரேணுகா. நான் புளியம்பட்டியிலிருந்து வரேன். வாழும் கலை பயிற்சி எடுத்ததுனால எனக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப ட்ரெஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பயிற்சி எடுத்த மூலிமா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் எல்லாம் குறையும் அப்படிங்கிற மன நம்பிக்கை வந்திருக்கு. இதன் மூலிமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்னோட பயிற்சியை வந்து சொல்லித்தரேன். ஜெய் குருதேவ். என்னுடைய பேர் வந்து கௌசல்யா. நான் தாய்மொழியிலிருந்து வரேன். எனக்கு யோகா கிளாஸ் அறிமுகப்படுத்தின அவங்களுக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாக இருக்கேன். என்னோட கிளாஸ் நல்லா கவனிக்க முடியுது, தூங்காமல் செய்யாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன். தினமும் ஈவினிங்கும் சுறுசுறுப்பாக இருக்கேன், மார்னிங்கும் சுறுசுறுப்பாக இருக்கேன். பெயின் எதுவுமே எல்லாமே இருக்குது. இந்த யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்த குருவுக்கு எனக்கு நன்றி. எங்களை போன்ற மக்களுக்கு குக்கிராமத்தில் இதை போன்ற எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. இதை வந்து எங்களுக்கு தெரியப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானும் எப்பவும் இடுப்பொழினால அவதிப்பட்டேன். 5 நாளாக வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காமல் இப்போ நாங்கள் மாத்திரையும் எடுத்துக்காமல் நான் இங்கே இருக்கேன். எனக்கு குச்சி வந்து எனக்கு நல்லா எடுத்தாங்க. கண்ணுக்கு எங்களை போன்ற மக்களுக்கு தெரியப்படுத்தி மூலமாக மூச்சு பயிற்சி மூலமாக எல்லா விதமான நோய்களும் எங்களை போன்ற மருத்துவர்களுக்கும் தீரணும் அப்படின்னு எங்களுக்காக வாழ்க்கை பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மருத்துவ மக்கள் சார்பாக மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. இது போன்ற இன்னும் அவங்க மேலும் கிராமங்களுக்கு சென்று அனைத்து மக்களுக்கும் இது போன்று தெரிவிக்கணும் என்று எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னால் வந்து உட்கார்ந்துட்டு கையை ஊற்றி தான் இருந்துச்சு. கைகாலெல்லாம் கனமாக இருக்கும், உண்மையாக முடியாது, நிமிர முடியாது. ஆனால் நைட் மட்டும் வலியாக இருந்துச்சு. சிரிஞ்சு எழுந்திரிச்சாக்க கனம் இல்லாமல் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. இதை டெய்லி செஞ்சால் கூட நல்லா இருக்கணும். எங்களுக்கு நம்மளுக்கு இதை கால்சியம் மாத்திரைலாம் நான் சாப்பிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மாத்திரையெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. நல்லாவே இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. பயிற்சி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கிராம துணை பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஒரு கதையும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முடியாதேன். எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க, எல்லோரும் சுகமாக இருக்கணும். இதில் பயிற்சி கொடுத்தாக்க மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். வணக்கம், என் பேர் நித்யா. நாங்கள் இந்த 3 நாள் பயிற்சியில் ரொம்ப நிம்மதியாகவும் இந்த மனசுக்கு தெம்பாகவும் இருக்குது. ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். நைட்டில் நல்லா தூக்கமும் வருது. ஃப்ரீயாக இருக்குது. அந்த கை கால் வலியெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ எங்களுக்கு. வணக்கம், என் பேர் ரேகா. பெரிய கொல்லப்பட்டியிலேருந்து பேசுகிறோம். இந்த கிராமத்தில் ஒரு யோகா கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லாம் எதுவுமே இது மாதிரிலாம் எதுவும் என்ன நடத்துறதில்லை யாரும் வந்து. இங்கே இந்த வந்து புது ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த 4 நாளில் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஒரு கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு பொது சேவையாக இருக்குது. இந்த ஒரு குருஜிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பல கிராமங்களுக்கு இவங்க போய் சொல்லித்தரணும். இந்த மாதிரி எங்களை ஏழை எளிய மக்களுக்கு இவங்க நல்லா வழி நடத்தணும். ஜெய் குருதேவ். கிராமப்புற ஆனந்த அனுபவ பயிற்சின்னு சொல்லி ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து எங்கள் குரு வந்து குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவங்களோட ப்ராஜெக்ட் பாரத் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எங்களுக்கு கிறிஸ்டில் கோல் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக இலவசமாக பயிற்சி கொடுத்தாங்க. இது ஆசிரியர் வந்து சரஸ்வதி அவங்க வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நான் வந்து மங்கம்மாள்புரம் கிராமத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து இந்த எங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்கள்களெல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த பயிற்சிக்கு வந்து எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக உணர்கிறோம். இந்த பயிற்சி வந்து எப்படின்னா அவங்க எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு இலவசமாக ஒரு பயிற்சி கொடுக்குறோம். குருஜியோட இது ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக குருஜியிலேருந்து இந்த இலவச பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லி ஆசிரியர் வந்து எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் எங்கள் மக்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது எல்லாத்துக்கும். அப்படியே மனசும் உடம்பும் ரொம்ப லேசாக இருக்குது. இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யணும். எல்லோரும் தொடர்ந்து செஞ்சு அதில் பயன்பெறணும்.
குருஜிக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அதே மாதிரி எங்களோட ஆசிரியை சரஸ்வதி அவங்க இதை கொண்டு வந்தவங்களுக்கும் மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன். ஃபாலோஅப் இதெல்லாம் பண்ணி எல்லாருமே நல்லா பயன்பெறணுன்ட்டு எங்கள் ஆசிரியர் ரொம்ப இதாக சொன்னாங்க. விசில் கோன் நிறுவனமும் இலவசமாக கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. என்னோட முதற்கண் வணக்கத்தை குருஜிக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது என்னை இந்த தைரியத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு என் மேடமுக்கு சமர்ப்பிக்கிறேன். கூட இருந்த அத்தனை என்னோட சகோதரிக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். நான் தைரியமே இல்லை, ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்க வெளியில். ஆனால் என் மனசளவில் நான் தைரியம் அதிகம் கிடையாது. எனக்கு ரொம்ப யாரோட சப்போர்ட் வேணும். என் ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தேன். ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை எப்படி கரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே வரணும். தைரியமாக இருக்கணும் முடியாது. எது ஃபஸ்ட்டு டே வரும்போது அப்படியே மைல்டாக தான் வந்தேன், சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. செகண்ட் நேற்று கூட எழுதும் போது இதுதான் எனக்கு தைரியம் தான் வேணும்னு. இந்த தேர்ட் டே இன்றைக்கி பார்த்தோன்னே நிறைய தைரியம் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் ஆக்சுவலாக நான் உடம்பு முடியல, இன்றைக்கி எதாவது லீவ் போடலாமா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் நேற்று நைட்டு போட்டதும் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. காலையில் காலை கிளம்புவோம் போவோன்ற மாதிரி அந்த உந்துதல் இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுத்த குருஜிக்கு என்னோட நன்றி தெரிவிச்சு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் விஜயலட்சுமி, பெரியோடப்பட்டி. வாழும் கலை ஆனந்த கிராமத்தில் பயிற்சி கொடுத்து வந்தாங்க. அந்த குருக்கு இதனால நாங்கள் பயிற்சி ரொம்ப எடுத்துக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் காணாத இந்த பயிற்சி மூலியமாக நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல தூக்கம் வருது, நல்ல சாப்பாடு, பசியின்மை. இந்த பயிற்சினால எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக நல்லா சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸு அவங்க அண்ணு சார் அவங்களுக்கு ரொம்ப என் மூலியமா கோடி நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 5 நாள் பயிற்சி நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழும் கலைக்கு ரொம்ப தேங்க்ஸு. புஸ்தல் போட்டு நிறுவனத்துக்கு நல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு டெய்லி செஞ்சு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி கேட்கிறேன். நன்றி. நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். இப்போ மன அழுத்தம் இல்லை. சுத்தமாக போயிடுச்சா? இல்லை. வெரி குட். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெரி குட். ரொம்ப நன்றி. குட்.